அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அனாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். என்னை அனாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாள் காலையிலும் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். நல்ல நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவரை பாடி துதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க ஆமென் ஆமென். நல்ல சத்தத்தோட ஆமென், முழுபலத்தோட ஆமென் ஆமென். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு தோறும் அப்பாவுடைய பாதத்தில் வந்து ஆண்டவருக்கு என்ன செலுத்துகிறோம்? நன்றி செலுத்துகிறோம் ஆமென். ஒரு வாரம் காலம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்துக்கிறார் ஆமென். ஒவ்வொரு நாள் நம்மளை தாங்கி வருகிறார், ஏந்தி வருகிறார், சுமந்து வருகிறார்,
தீமைகளுக்கு, நம்மளை ஆபத்துகளுக்கு விலக்கி நம்மளை தப்பு வைக்கிற தெய்வமா இயேசு கூட இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புறீங்க? அவன் உற்சாகமாக ஒரு நன்றி நிறைந்த இதயத்தோட ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். தேங்க்யூ சொல்லுவேன், நான் தினமும் சொல்லுவேனப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர். நல்லா கையை தட்டி சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. கைகளை தட்டி நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, இதுவரை சுகம் தந்தீரே எனக்கு. ஆமென். யெகோவா ராஃபா, இதுவரை சுகம் தந்தீரே, இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? கை தட்டி ஆமென். இதுவரை சுகம் தந்தீரே. இயேசுவே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? சொல்லலாமா? அப்பா, அப்பா நன்றி,
தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாமா? ஆமென். ஒவ்வொரு நாளும் அப்பாவுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பேன். நன்றி. ஆமென். தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. நன்றி. ஆமென். தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு. நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. துதிக்கலாமா? நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பா அப்பா நன்றி. ஆமென். அன்பே நன்றி. காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்பா நீங்கள் செய்த அளவில்லாத நன்மைகளுக்காக இயேசு அப்பா. நன்றி. ஆமென். அன்பே நன்றி இயேசு அப்பா. நன்றி. ஆமென். அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா. இதுவரை சுகம் தந்தீரே. யெகோவா ராஃபா. இதுவரை சுகம் தந்தீரே. இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன் இதுவரை சுகம் தந்தாரே. இதுவரை சுகம் தந்தீரே. ஆமென் அப்பா. எப்படி நான் நன்றி சொல்வேன் அப்பா அப்பா. நன்றி. ஆமென். நன்றி இயேசு அப்பா. நன்றி. ஆமென். அன்பே நன்றி. அப்பா அப்பா. நன்றி. ஆண்டவரை பார்த்தோமா? நன்றி அப்பா. இயேசு அப்பா. நன்றி. ஆமென். அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன். ஆமென். தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. சேர்த்து பாடுவோமா? நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம். பாடுவோம் நடனமாடுவோம். பாடுவோமா? ஆடுவோம் கொண்டாடுவோம். ஆமென். பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே ஆமென். எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும். காத்திருந்தார் காத்திருந்தார் கண்டு கொண்டார். கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார். ஆமென். கண்டு கொண்டார். எங்க கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம். ஆமென். பாடுவோம். சேர்ந்து நடனமாடுவோம். பாடி துதிக்கலாம் ஆண்டவரே. ஆமென்.
வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் ஆவி ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆவி என்னும் ஆமென். ஆடை தந்தார். இயேசுவே. அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆமென். பாடுவோம், நடனமாடுவோம், சேர்ந்து பாடி துதிக்கப்பா. கொண்டாடுவோம், ஆமென். பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த என் பாவமெல்லாம் பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், கரங்களை தட்டி சேர்ந்து பாடி அப்பா. நடனமாடுவோம், ஆமென். ஆடுவோம், கொண்டாடுவோம், இயேசுவே. பாடுவோம், ஆடுவோம், ஆடுவோம். கொண்டாடுவோம், கரங்களை தட்டி அப்பாக்குள்ள சந்தோஷமா களி கூர்ந்து நடனமாடுவோம், இயேசுவே. ஆடுவோம், கொண்டாடுவோம். பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா. அல்லேலூயா. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். வசனம் என்னும் சத்துணவை நமக்கு வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், இயேசுவே. பாடுவோம், நடனமாடுவோம், ஆமென். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே,
சந்தோஷத்தை தருகிறதா இருக்கிறது. தகப்பனுடைய வீடு நமக்கு சமாதானத்தை தருகிறதா இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி நம்ம சந்தோஷத்தோடு அந்த தேவாதி தேவனை நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை மகிமைப்படுத்துவோம். பேரின்பமே அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம். அப்பாவுடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம், உடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்ற வார்த்தையின்படியே உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை உடைய சமாதானத்தினாலே சந்தோஷத்தினாலே நிரப்பி அருளுவீராக ஆண்டவரே. அப்பா, ஆனந்த களிப்புள்ள உதடுகளினாலே உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உண்மை நாங்கள் போற்றுகிற தகப்படே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ, அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். உம்மை ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுவோம் அவரை பார்த்து, ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்வோம், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். உம்மை ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணற்ற நன்மைகள் எங்க வாழ்க்கையில நீர் செய்தீரே ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் எங்க வாழ்க்கையில செய்து அடுதினம் உம்முடைய கிருபையினாலே நடத்துகிறீரே அப்பா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தர்
கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியினால நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி தகப்பனே. அப்பா, எண்ணெல்லா நன்மைகள் எங்க வாழ்க்கையில நீர் செய்தீரே அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி இயேசு ராஜா. எங்களை ஒருபோதும் கைவிடாதவராய், எங்களை ஒருபோதும் மறவாத நேசராய், தாழ்வில் எங்களை கண்ணோக்கி பார்த்தீரே அப்பா. ஆண்டவரே, உளையான சேற்றிலே விழுந்து கிடந்த நம்மை அவர் தூக்கி எடுத்திருக்கிறாரே. பாவ பிடியிலே சிக்கியிருந்த நம்மை மீட்டெடுத்தாரே. நமக்காக சிலுவையிலே பலியானாரே. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரே. அந்த தேவாதி தேவனுக்கு நன்றாக நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா. எத்தனை நன்மைகள் எங்க வாழ்க்கையில நீர் செய்திருக்கிறீரே அப்பா. நன்றி அப்பா. இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலும் எங்க வாழ்க்கையில நன்மை செய்கிறதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர் தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி தகப்பனே. அப்படியே கொஞ்ச நேரமாக எல்லாரும் எழுமி நின்று அப்படியே கர்த்தருக்கு நன்றி பலிகள் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் தகப்பனே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற உம்முடைய கிருபை எங்களை இம்மட்டுமாய் நடத்துகிறதற்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. அவரை பார்த்து சொல், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத விவரிக்க முடியாத விவரிக்க முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதார. நல்லவரே, நீர் நல்லவரே,
வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் அவர் உண்மையுள்ள தெய்வம். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி உண்மையுள்ள தெய்வமே. நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். இதுவரை தாங்கிட கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை சொல்லுவானவரே, இதுவரை எங்களை தாங்கின கிருபை எங்களை இனிமேலும் தாங்கும் ஆண்டவரே. இதுவரை சுமந்த கிருபை கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை. அவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே நீங்க உண்மை உள்ளவர் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நன்மை செய்கிறவர் ஆண்டவரே. கடைசி வரை இறுதி வரை கைவிடாமல் நடத்தி செல்லுகிற தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவர் மாத்திரமே. மனிதர்கள் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், உற்றார்கள் நம்மை கைவிடலாம், ஆனால் நம்மை கைவிடாத நேசராய் உண்மை உள்ளவராய் நம்மை நடத்தி செல்லுகிற ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க. அவருடைய கிருபையை, அவருடைய தயவை பெற்றுக்கொண்டு நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. இயேசுவே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். முடிந்தவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. உம் கரங்கள் என் ஆதாரமே. அந்த நல்ல நேசரை கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அப்பா, எங்க வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நல்லவராய், நன்மை செய்கிறவராய், உண்மை உள்ளவராய், எங்களை மறவாதவராய், இம்மட்டும் நடத்துகிறவராய், இனிமேலும் நடத்துகிறவராய் நீர் இருக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. நன்றி இயேசு ராஜா. நல்லவரே, நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி அப்பா. இதுவரை எங்களை தாங்கின கிருபை இனிமேலும் எங்களை தாங்கி வழி நடத்துகிறதற்காய் நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி இயேசு ராஜா.
வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தார், உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தார், உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உன்னை கொண்டு உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா ஆமி. பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா ஆமி. கூட வந்தாரையா தாவீது, கூட கல்லை விட்டு ஜெயித்தாரு. கூட வந்தாரையா தாவீது, கூட கல்லை விட்டு ஜெயித்தாரு. உன் உள்ளத்தில கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தார், உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த கால வேளையில் உங்களோடு கூட இருப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் ஜெயபாலன் சொன்னது போல் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத சூழ்நிலையில் வருவதற்குள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இங்கே வருவதே நேற்று ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஸ்தோத்திரம். வரக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. தூத்துக்குடிக்கு இன்னொரு காரியமாக மாலை வர வேண்டியது இருந்தபடினால் ஸ்தோத்திரம் பாஸ்டரும் கூப்பிட்டாங்க. வர்றதுக்குள்ள ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். பாஸ்டர் சொன்னது போல் என்னுடைய மகனுடைய திருமணம் கடந்த 23ஆம் தேதி நடந்தது. பாஸ்டர் சொன்னது போல் உங்கள் எல்லாருக்கும் நான் அழைப்பதில் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை தான். நான் தூத்துக்குடியிலே போகிற இடங்களில் அப்படிலாம் கொடுத்தாச்சுன்னா பாஸ்டர் சொன்னபடி ஒரு மினிஸ்டருடைய மகனுடைய கல்யாணம் மாதிரி தான் அதை நடத்த வேண்டியிருக்கும். பல கோடிகள் தேவை. அதுக்கு தகுந்த கல்யாண மண்டபம் அங்கே கிடைக்காது. அதனால் ஸ்தோத்திரம். என்னுடைய விருப்பமெல்லாம் அதிகமான போதகர்கள் வந்து அவங்களுக்கு ஆசீர்வதிக்கணும். ரெண்டாவது வருகிறவர்களுக்கு ஒரு நல்ல விருந்து கொடுக்கணும். இந்த 2 தான். நல்ல ஒரு விருந்து. எல்லா போதகர்களும் வரணும். ஆண்டவர் கிருபையால் ஒரு 150 பேருக்கு மேற்பட்ட போதகர்கள் பல மாவட்டத்திலிருந்து வந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்கள். நான் பாஸ்டர் சொன்னது போல், ஜெயபால் சொன்னது போல், நான் நினைக்கிறதுக்கும் வேண்டதுக்கும் மேலான காரியங்களை கர்த்தர் செய்தார். என் வீட்டில் இந்த 73வது வயது எனக்கு ஆச்சு. அன்றைக்கி தான் ஒரு கடந்த வாரம் தான் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. எனக்கு ஜெயபால் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. நான் ஒரு 800 பேருக்கு சாப்பாடு போதும் அப்படின்னு நினச்சேன். பாஸ்டர் தான் தூத்துக்குடி முழுவதும் பாஸ்டர்மார்களுக்கு கார்டு வைக்கிறதுக்கு ஜெயபால் தான் ஸ்தோத்திரம் எனக்கு அவங்க காரை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு பாஸ்டர் போகும். 7:45 காரில் ஏறினவங்க நைட்டு சாயங்காலம் 5 மணிக்கு தான் கீழே இறங்கணும். அவங்க உதவியாக இருந்தாங்க. அதே போல் ஒவ்வொரு பாஸ்டர் வீடுகளுக்கும் போகும்போது அவர்களும் பார்த்தாங்க. அப்போ சொன்னாங்க, ஐயா 800 பேருக்கு 850 பேருக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணால் போதாது, ஒரு 1000 பேருக்கு நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணிடுங்க அப்படின்னாங்க. அவ்வளோ கூட்டமாக வருவாங்க அப்படி. அதை மறுபடியும் அவங்க ஃபோன் பண்ணாங்க, எத்தனை பேருக்கு ரெடி பண்ணியிருக்கீங்க? நான் 850 900 பேருக்குள்ளே ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நான் ஆண்டவர் கிருபையால்
கணக்கெடுக்கும்போது 1200 பேர் சாப்பிட திருப்தியாக சாப்பிட்டு மீதி துணிக்கு எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஸ்தோத்திரம். பல மாவட்டங்களிலிருந்து பாஸ்டர் வந்தாங்க, பல தலைவர்களும் வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வராத நபர்கள்லாம் வருவதற்குள்ள வாய்ப்பை கொடுத்தார். தூத்துக்குடியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 40 பாஸ்டர் வந்திருந்தாங்க. நல்ல ஆசீர்வாதமாக திருமணம் நடந்தது. அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உலக காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் என் பையனுக்கு தேவைக்கு மிஞ்சி ஸ்தோத்திரம் உலக காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதாவது நான் கிறிஸ்துக்குள்ள ஐஸ்வர்யவான், கிறிஸ்துக்குள்ள ஐஸ்வர்யவான். ஆனால் உலக பிரகாரமாக என்னுடைய மருமகளுடைய குடும்பம் ஒரு நல்ல பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வசதி. ஆனால் இப்படிப்பட்ட குடும்பம் ஒன்றும் இல்லாத எனக்கு கிடைக்குது, அது கர்த்தருடைய பெரிய கிருபை. நான் அதே நேரத்தில் அவங்க பொண்ணையோ பொருளையோ பணத்தையோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ சொல்கிறேன், அவங்க அந்த பிள்ளைக்கு 100 பவுன் நகை வச்சுருக்காங்க. மூணு வீடு இருக்கு. நான் ஒரு குன்னிமுத்தோட இது வரைக்கும் அவங்ககிட்ட கேட்கல. கல்யாணத்துக்கு ஒரு டம்ளரோட இன்னும் அந்த பொண்ணு கொண்டு வரல என் வீட்டுக்கு. நான் கேட்கவே இல்லை. சொன்ன ஒரு குன்னிமுத்தோட எனக்கு தர வேண்டாம். அவர் ஐஸ்வர்யவான், எனக்கு எல்லாம் தந்திருக்கார். ஏன் இதை சொல்கிறேன்னா, பணம் பொருள் இதெல்லாம் முக்கியம் இல்லை. இதெல்லாம் வேணும், அதெல்லாம் அவங்களோடு கூட இருக்கட்டும். எனக்கு ஆசலம் பிள்ளைகள் ஆவிக்குரிய ரீதியில் வளரும். அந்த பிள்ளை எங்கள் சிச்சியில் கோயிலில் இருக்கிற பிள்ளை தான், நல்லா படிச்சிருக்கிற பிள்ளை, படிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஸ்தோத்திரம். என்னுடைய விருப்பம்லாம் அவங்க ஆவிக்குரிய ரீதியில் வளரணும். அதான் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பொருளாதாரத்திலையும் என் கையில் 2 லட்சம் ரூபா தான் இருந்தது. இந்த 2 லட்சம் ரூபாயை வச்சு தான் நான் ஸ்தோத்திரம் இந்த திருமணத்தை ஒழுங்கு பண்ணினேன். 8 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ண கர்த்தர் உதவி செய்தார். 8 லட்சமாக வருவதற்கும் கர்த்தர் உதவி செய்தார். ஒரு கடனோட இல்லை. அதனால் உங்களோட அன்பாக கேட்கறது, பிள்ளைகள் ஆவிக்குரிய ரீதியில் வளரணும். அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எனக்கும் நல்ல பலத்தை சுகத்தை தரணும், மனைவிக்கும் பலத்தை சுகத்தை தரணும். ஸ்தோத்திரம். ஊழியங்களையும் பயன்படுத்தணும். ஜெபிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். இது எதிர்பாராத நேரத்தில் சொன்னபடி எதிர்பாராத செய்தி. ஆனால் நிறைய செய்திகள் வைத்திருந்தாலும் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், இந்த மாதம் 1ஆம் தேதி தான் வந்தேன். ஸ்தோத்திரம். இந்த கடைசி தேதியில் வந்துட்டேன். இந்த மாதத்தில் 2 ஆராதனைக்கு வந்துட்டேன். நானும் ஜெபம் பண்ணேன். அங்கே புரட்டி பார்த்து பாஸ்டர் தான் சொல்லுவாங்க, நீங்கள் தான் நிறைய குறிப்புகள் அட்டைகள் வச்சுருப்பீங்களா, அந்த அட்டைகளை ஒன்று சொருவிட்டு வாங்க. அதே மாதிரி நானும் ஜெபம் பண்ணி சில காரியங்களை எடுத்தேன். அட்டையும் பாஸ்டர் ஜெயபாலன் சொன்னது போல் சொருவிட்டு வந்திருக்கேன். நான் என்னத்தை தான் சொருவினால் கர்த்தர் உங்களோட சொருவணும், ஆவியானவர் உங்களோட சொருவணும். தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு இந்த கல்யாணம் ஒழுங்கு பண்ணனாலேருந்து அலைச்சல், அதிகமான அலைச்சல். தோத்திரம். நான் ஒருவன் தான், எனக்கு சப்போர்ட்டு ஒருவர் கூட கிடையாது. எனக்கு சப்போர்ட்டு யாருமே கிடையாது. நான் ஒருவன். ஸ்தோத்திரம். 23ஆம் தேதி போன மாதம் ஆரம்பித்து தோத்திரம் ஜூன் மாதம் 23 கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நேற்று வரைக்கும் எனக்கு அந்த கல்யாண வேலைகள் இன்னும் முடிஞ்சு இன்னும் ஆட்கள் அனுப்புவதற்குள்ள சூழ்நிலைகளை இன்னும் இல்லை. சரீரத்தில் அனைத்து பலவீனங்களும் உண்டு. அதனால் நிறைய பாஸ்டர்கள் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் ஒரு ஆளாக இருந்து இவ்வளோ சிறப்பாக முடிச்சிட்டீங்கன்னு. எல்லாம் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய அன்பும் அவருடைய ஆசீர்வாதம் தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்வோம். சரியான நேரத்தில் முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். உபாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம்.
ஆ ஆ உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். என் செய்தியெல்லாம் எப்பொழுதுமே வாக்குத்தத்தமாகவும் தீர்க்க தரிசனமாகவும் தான் என்னுடைய செய்திகள் இருக்கும். அந்த வசனத்தில் 2-3 செய்திகள் அடங்கியுள்ளது. ஆனால் இன்றைக்கி கால வேளையில் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று என் இருதயத்தில் வந்த அந்த வார்த்தையை உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமீன் சொல்வோம். நம்ம ஆண்டவர் நம்மளை விருத்தி அடைய செய்கிற கர்த்தர். இருக்கிற வண்ணமாக இருக்க வைக்கிற தேவன் அல்ல. நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தார். வருஷத்துக்கு வருஷம் அல்ல, மாதத்துக்கு மாதம் அல்ல, நாளுக்கு வாரத்துக்கு வாரம் அல்ல, நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவரை கர்த்தர் எல்லா விதத்திலேயும் ஆண்டவர் நம்மளை விருத்தி அடைய செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் அடிக்கடி சொல்லுற ஒரு வார்த்தை, சாப்பாடு காரியங்களில் முதல்ல கஷ்டப்படுற நேரங்களில் என்ன காப்பி குடிப்போம்? கடுங்காப்பி. அதே கடுங்காப்பியை 73 வருஷம் குடிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அந்த அந்த காப்பியிலே சாப்பிட்றதுலே ஒரு விருத்தி இல்லைன்னு அர்த்தம். கடுங்காப்பி, அதுக்கு அடுத்து விருத்தி அடைஞ்சா அதில் பால் காப்பி. பால் காப்பியில் அந்த நாட்களில் நான் ஏரில் இருக்கும்போது இந்த ஐயனார் காப்பி தூள்னு ஒன்று, ஐயனார் காப்பி தூள், கடுங்காப்பி ஐயனார் காப்பி தூள், அதுக்கப்புறம் பால் காப்பி ஐயனார் காப்பி தூள், அதுக்கப்புறம் புரு காப்பி. விருத்தி தானே? கடுங்காப்பி, ஐயனார் காப்பி, புரு காப்பி, அப்புறம் ஸ்தோத்திரம், ஹார்லிக்ஸு, வீவா, புரோட்டீன், புரோட்டீனஸ், டி புரோட்டீன். இப்படி ஆகாரங்களில் ஆண்டவர் எல்லாவற்றிலும் விருத்தி அடைய செய்யும். நான் ரசிக்கப்பட்ட புதுசெல்லாம் ஸ்தோத்திரம் ஒரு 10 பாக்கெட் அந்த நாட்களில் வாழைத்தடையில் அந்த ஊறுகாய் போட்டு வச்சுருப்பாங்க. கடையில் மொத்தமாக ஒரு 25 பாக்கெட்டு அந்த ஸ்தோத்திரம் அந்த பாக்கெட்டில் இருக்கும், பொடி சின்ன சின்ன பாக்கெட்டாக. அது மொத்தமாக வாங்கி போட்டு காலையில் சோறு பொங்கி அந்த சோறு வடித்து அந்த தண்ணியை ரைஸை அந்த சோறில் ஊற்றி அந்த ஊறுகாயை 2 ஊறுகாய் பொட்டணத்தை உடைச்சி அது உள்ளே போட்டு பிசைஞ்சு காலையில் ஒரு அடி. அதே சாப்பாடு மத்தியானம் ஒரு அடி, அதே சாப்பாடு ராத்திரி ஒரு அடி. இப்போ அப்படி நம்மளால் சாப்பிட முடியுமா? தண்ணி, ஊறுகாய், தோத்திரம், ரசம், மோர், தோத்திரம், சாம்பார், சிக்கன், மட்டன், இப்போ என்னெல்லாமோ இருக்கு, எல்லாம் சாப்பிட்றோம். அப்போ சாப்பாடில் விருத்தி, காப்பி தண்ணியில் விருத்தி, அதே போல் பொருளாதாரத்தில் விருத்தி. இப்படி ஆண்டவர் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் விருத்தி அடைய செய்கிறார். அப்போ இந்த நாளில் விருத்தி அடைந்த ஒரு 5 நபர்கள். பாஸ்டர் எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 9:45 அப்படி நினைக்கிறேன். எப்படி முடியுது அப்படி முடிச்சிருவேன். விருத்தி அடைந்த 5 நபர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. இப்போ தாவீதை நான் எடுக்கலை. தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அது ஒரு வேளை எப்போமாவது வரும்போது இல்லை எங்கே எனக்கு பேசுகிறேன்னு அங்கே எடுக்கிறேன். இன்னைக்கு காலையில் நம்மளும் பாருங்கள், விருத்தி அடைவதற்கு வேதத்தில் சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. முதலாவது பாருங்கள், தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும்.
நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிகிற அறிவு. முதலாவது தேவனை அறிகிற அறிவு. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 7:37. அப்பொழுது அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் வீட்டில் தங்கி இருக்கிறதை அவள் அறிந்தாள். தேவனை அறிகிற அறிவு. எத்தனை வருஷங்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் தேவனை அறிகிற அறிவு இன்னும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இல்லை. தேவனை அறிகிற அறிவு. அவர் பரிசேயரின் வீட்டில் இருக்கிறார் என்று அந்த ஸ்திரீ அறிந்து, அப்படி சொல்லப்படுகிறது. அறிந்து வாசிங்களேன். ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு. அதாவது இவை ஏன் அறிந்தார் என்றால் அவர் நம்முடைய பாவங்களில் இருந்து விடுவிக்கிற தேவன் என்று அவள் அறிந்தார். அதனால அவர் வீட்டில் இருந்த அவரை, ஸ்தோத்திரம், 48வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்படுகிறது. அவரை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட. அப்ப இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் என்று அந்த ஸ்திரீ அறிந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன் என்று அறிந்து அவர் பாதங்களை கண்ணீரினால் நனைத்து அவள் அறிக்கை இட்டால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்ப இதுல இருந்து என்ன செய்கிறது என்றால், பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவில் தான் முடியும் என்று அவள் அறிந்து, ஸ்தோத்திரம், இயேசுவின் பாதத்தில் போய் ஸ்தோத்திர கண்ணீரினால் ஸ்தோத்திரம் அவள் கழுவினால் கர்த்தர் அவருடைய பாவங்களை மன்னித்தார். அப்ப இயேசு பாவங்களை மன்னிக்கிற தேவன் என்று அறிகிற அறிவு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வேணும். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். அதாவது தேவனுடைய சித்தத்தினாலே அறிகிற அறிவிலே நிரப்பப்படவும். இரண்டாவதாக தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கும் போது கர்த்தர் அவர்களை விருத்தியடை செய்கிறார். முதலாவதாக பாவங்களை மன்னிக்கிற தேவன் என்று அறிகிறோம். பாவங்களை மன்னிக்கப்பட்ட நாம் இரண்டாவதாக தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். அநேக காரியங்களில் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தை அந்த அறிகிற அறிவில்லை. அதனால்தான் சில குடும்பங்கள் எப்படி ஆரம்ப காலத்தில் இருந்தாங்களோ அதே போல இதுவரைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நான் பல குடும்பங்களில் பார்க்கிறேன். என்னுடைய திருமணத்துக்கெல்லாம் ஏரிலேருந்து சில குடும்பங்கள் வந்திருந்தாங்க. நான் 40 வருஷத்துக்கு முன்னதாக எப்படி பார்த்தேனோ அப்படியே தான் இன்னைக்கு இருக்கிறாங்க.
காரணம் என்ன? அந்த தேவ சித்தத்தை அறிகிற அறிவு. நான் அடிக்கடி சொல்வேன், ஒன்று சொல் புத்தி வேணும், இல்லை சில ஆட்களுக்கு சொல் புத்தி இருக்காது, சுய புத்தி இருக்கிறார். அப்போ கல்யாண கார்டு கொடுக்கறதுக்கு போனேன், சில குடும்பங்களை பார்க்குற அன்னைக்கு 40 வருஷத்துக்கு முன்பதாக எப்படி இருந்தாலோ அப்படியே தான் இருக்கிறாங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு விருத்தி இல்லை, ஆவிக்குரிய ரீதியில் ஒரு விருத்தி இல்லை, உலக பிரகாரமான ஒரு விருத்தி இல்லை. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்மளை விருத்தி அடைய செய்கிறவர். இருக்கிற வண்ணமாக இருக்க வைக்கிற தேவன் அல்ல அல்ல. நம்ம சில நேரங்கள் நினைக்கிறோம், நம்ம எதிர்பார்க்கிற விருத்தி நம்ம வாழ்க்கையில் இல்லையே, எதிர்பார்க்கிற அளவுக்கு இன்னும் விருத்தி அடையலையே. அப்போ முதலாவது தேவன் யார் என்று அறிகிற அறிவு, ரொம்ப உள்ள போகலை. ரெண்டாவது தேவ சித்தத்தை அறிகிற அறிவு. மூன்றாவது ஸ்தோத்திரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். மூன்றாவதாக சத்தியத்தில் வேத வசனத்தை அறிகிற அறிவு. உங்க பாஸ்டர் நல்ல உங்களுக்கு செய்து கொடுக்கிறாங்க. சத்தியத்தை அறிகிற அறிவு, வேத வசனத்தை அறிகிற அறிவு. எத்தனை வருஷம் இருந்தாலும் இந்த சத்தியத்தில் வேத வசனத்தில் அறிகிற அறிவு இன்னும் அநேக விசுவாசிகளுக்கு இல்லை. ஸ்தோத்திர ஆனபடினால் சத்தியத்தை வேத வசனத்தை அறிகிற அறிவிலே நம்ம இருந்தா கர்த்தர் நம்மளை விருத்தி அடைய செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஸ்தோத்திரம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் எப்படி சொல்லப்படுகிறது? 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறிய, அதாவது சத்தியத்தை அறிகிற அறிவு. அடுத்தாப்புல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறிகிற அறிவு நமக்கு வேணும். சிம்பிளா சொல்றேன், இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர் என்று இயேசுவை குறித்து அறிகிற அறிவு. இரண்டாவது தேவ சித்தத்தை அறிகிற அறிவு. எந்த காரியங்களும் அவசரப்படக்கூடாது. தேவ சித்தத்தை அறிகிற அறிவு. மூன்றாவது சத்தியத்தை வேத வசனத்தை அறிகிற அறிவு. ஸ்தோத்திரம். நாலாவது சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறிகிற அறிவு. அதாவது ஆவிக்குரிய ரீதியில் ஸ்தோத்திரம் வளரக்கூடிய ஒரு அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேக பேர் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் அவங்க வளரலை, தரிசனத்தில் வளரலை, சொப்பனத்தில் வளரலை, ஆவிக்குரிய காரியங்களை வளரலை. ஸ்தோத்திரம். அதில் நம்ம விருத்தி அடைய வேண்டும். இருக்கிற வண்ணமாக இருக்காதபடி உலக பிரகாரமான விருத்தி மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியிலும் நம்ம விருத்தி அடைய வேண்டும். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம விருத்தி அடையும் போது ஸ்தோத்திரம் உலக ஐஸ்வர்யங்கள் உலக காரியங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இன்றைக்கு செய்தி, ஆண்டவராய் கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை விருத்தி அடைய செய்ய விரும்புகிறார். அப்ப விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்றால் 5 காரியங்களை சொல்லியிருக்கேன். எத்தனை? 5 சொல்லிட்டேனா? 4 சொல்லியிருக்கேனா? 5 சொல்லியிருக்கேனா? 4 சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது ஆவியிலே அறிகிற அறிவு. நீதிமொழியின் புஸ்தகம் தப்பா எழுதியிருக்கேன்னு என்னமோ தெரியல,
ஸ்தோத்திரம் 9:9 வாசிங்க பார்ப்போம். நீதிமொழி தான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம் 9:9 வாசிங்க பார்ப்போம். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். அவன் அறிவில விருத்தி அடையணும். அது ஆவிக்குரிய அறிவு, ஸ்தோத்திரம் சுயநல அறிவு. இந்த அறிவிலே விருத்தி அடையணும். 60 வயசு ஆனாலும் அறிவில விருத்தி அடையலை, 70 வயசு ஆனாலும் அறிவில விருத்தி இல்லை. அப்போ இப்படிப்பட்ட விருத்தி நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம எந்த இடத்துல விருத்தி அடைய வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோமோ அந்த இடத்துல கட்டாயமாக நம்மளை விருத்தி அடைய செய்வார். இல்லையா சொல்லுவோம் கொஞ்சம் சத்தமா. நீங்கள் எந்த இடத்துல விருத்தி அடைய வேணும்னு நினைக்கிறீங்க? பாட்டில் விருத்தி, வேத வாசிப்பில் விருத்தி, வசனத்தில் விருத்தி, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி, தரிசன சொப்பன காண்கள்ல விருத்தி, இதெல்லாம் ஆவிக்குரிய இந்த காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கும் போது உலக பிரகாரமான விருத்தியை கர்த்தர் நமக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இன்னைக்கு செய்தி, ஆண்டவராய் கர்த்தர் உங்களை விருத்தியடைய செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். நானே ஸ்தோத்திரம் போன இந்த மாதம் வரும்போது சொன்னேன். ஸ்தோத்திரம் 1ஆம் தேதி ஆராதனைக்கு வரும்போது சொன்னேன். மார்ச் மாதம் எங்கள் சிற்சியில் சொன்ன அநேக தீர்க்க தரிசனங்கள் எங்கள் சபையில் கிட்டத்தட்ட 30 குடும்பத்தில் நிறைவேறிருக்கு. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அதில் ஒன்று எங்கள் குடும்பத்திலே, அதில் ஒன்று எங்கள் குடும்பத்திலே. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றான்னு அதன்படி நம்ம செய்யணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். விருத்தியை குறித்து அநேக காரியங்களை வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். விசுவாசத்தில் விருத்தி அடையணும். சொல்லுங்க, விசுவாசத்தில் விருத்தி அடையணும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிக்கும் போது அவன் ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிறது, விசுவாசத்தில் அவன் விருத்தி அடைந்தார்கள் என்று. நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? விசுவாசிகள். வார்த்தையினால் அல்ல, விசுவாசிகள். இன்னைக்கும் அந்த விசுவாசத்தில் தான் என் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறது. விசுவாசத்தில் இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தி வருகிறார். கையில் வச்சுக்கிட்டே எதுவும் செய்ய போகிறது இல்லை, சேர்த்து வைத்துக்கிட்டே எதுவும் செய்ய போகிறது இல்லை. விசுவாசத்தில் அந்த சரியா இருக்கும்போது அந்த விசுவாசத்தில் நம்ம நாளுக்கு நாள் கர்த்தருடைய பிள்ளைகள் விருத்தி அடைய வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்தில் விருத்தி அடைந்தவன், விசுவாசத்தில் தேர்னவன். எப்படி என்று சொன்னால், இசாக்கை பலியிடும் செல்லும் போது வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறான், நாங்கள் பலி செலுத்தி விட்டு சொல்லுங்க திரும்பி வருவோம், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், காத்திருங்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? நாங்க போறோம், கொஞ்ச நேரம் பாருங்க, நாங்க வரலன்னா உங்க வண்டியை கட்டுங்க. அவன் ஆபிரகாம் விசுவாசத்தில் விருத்தி அடைந்தவன். கர்த்தருடைய பிள்ளைகளாக எல்லாவற்றிலும் விசுவாசத்தில் விருத்தி அடையணும். விசுவாசத்தில் ஒரு நாள் குறைந்து போகக்கூடாது. பவுல் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தில் விருத்தி அடையணும். நம்ம செய்கிற கை வேலையில் விருத்தி அடையணும். நம்ம செய்கிற கை வேலை, நம்ம செய்கிற கை வேலைகள், நம்ம செய்கிற கை வேலைகளில் விருத்தி அடைய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கையினால் செய்கிற வேலை உண்டு, காலினால் செய்த வேலையும் உண்டு. காலினால் என்ன வேலை செய்வோம்? கொஞ்சம் சிந்திச்சு சொல்லுங்களேன். காலினால வேலை செய்கிறோம், கால் மட்டும் வேலை செய்யும்.
கையை மட்டும் வேலை செய்யும், கண்ணு மட்டும் வேலை செய்யும், தலை வேலை செய்யும். தலையை வேலை செய்யும், கையை வேலை செய்யும், காலை வேலை செய்யும். நம்ம கால் வேலை செய்தாலும் சரிதான், கை வேலை செய்தாலும் சரிதான், கண் வேலை செய்தாலும் சரிதான், தலை வேலை செய்தாலும் சரிதான். நீங்க செய்கிற வேலையில கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார். இல்லையா சொல்லுங்க. ஆமா, கால் வேலை என்ன வேலை? அந்த காலத்தில் கோட்டை கட்டணும், வீடு கட்டணும்னா என்ன செய்வாங்க? சகிதியை செம்மனை மிதிப்பாங்க. இது கால்னால் செய்கிற வேலை. இதில் கை படாது. தலையில செய்கிற வேலை. சொல்லுங்களேன். இப்போ சாந்தி சட்டியை எடுத்துட்டு போகிறாங்க. சாந்தி சட்டி மாடியில் கொண்டு போனோம்னா எதில் கொண்டு போவாங்க? தலையில். சாந்து சட்டி எடுத்தாலும் சரி, கொத்தனார் வேலை செய்தாலும் சரி, சாந்து குலைச்சாலும் சரி, கையினால் வேலை செய்தாலும் சரி, கால்நாள் வேலை செய்தாலும் சரி, கண்ணினால் வேலை செய்தாலும் சரி, கையினால் வேலை செய்ய உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாய், நீ சாப்பிடுவாய். இது பொதுவான ஒரு செய்தி. இது பொதுவான ஒரு செய்தி. விருத்தி அடைய பண்ணுகிறவர் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இப்போ வேதத்திலிருந்து 5 பேரை சொல்ல போகிறேன்னு சொன்னேன். கரெக்டாக அரை மணி நேரத்தில் முடிச்சுடுவேன். இதெல்லாம் நீங்கள் குறிப்பு எடுத்துட்டீங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். தேவனை அறிகிற அறிவு. 2, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு. 3, சத்தியத்தை அறிகிற அறிவு. 4, சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறிகிற அறிவு. 5, ஆவிக்குரிய காரியங்களில் அறிகிற அறிவு. ஆவிக்குரிய காரியங்களில் அறிகிற அறிவு. இப்போ என்னுடைய மகனுக்கு ஒரு திருமணம் ஆகியிருக்கு. பேசுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை கூப்பிட்டு நான் ஒரு 15 நிமிஷம் பேசினேன். பெரியோர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன். அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசும்போதே அவள் எப்படிப்பட்டவனு ஆவியில் நான் அறிஞ்சிட்டேன். அவள் எப்படிப்பட்டவள், அவள் எப்படி இருப்பாள், அவர் எப்படி நடப்பாள், அவள் என்ன நடக்கும், இதெல்லாம் ஆவினால அறிகிற அறிவு. இதெல்லாம் எப்பொழுது தெரியும்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியில் வளரும்போது, ஆவிக்குரிய ரீதியில் வளரும்போது, ஆவியில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இப்போ இந்த விருத்தி அடைய வேண்டும் என்றால் இதெல்லாம் நம்ம செய்தால் ஆண்டவர் எந்த இடத்துல விருத்தி அடையாதபடி இருக்கிறோமோ அந்த இடத்துல விருத்தி அடைய கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோம் நல்ல சத்தமா. இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் சார்ந்து வேலை செய்தாலும் சரி, சவதி காலை மிதித்து குலைச்சாலும் சரி, கையினால் வேலை செய்தாலும் சரி, கண்ணினால் வேலை செய்தாலும் சரி, தலையில் வேலை செய்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் வேலையில் அவர் விருத்தி அடைய செய்வார். அல்லேலூயா சொல்லுவோம். 2வது தேவனுடைய மனுஷனை அறிகிற அறிவு. உங்க பாஸ்டரை குறித்த நல்ல எத்தனை பேருக்கு தெரியும்? அது அறியணும். அதாவது நம்முடைய வீட்டுக்கு வந்து போகிற இந்த தேவனுடைய மனுஷன், சொல்லுங்க, நீங்க எல்லாம் வேதத்தை வாசித்து கரைச்சு குடிச்சு கிழிச்சிருப்பேன். நம்ம வீட்டுக்கு வந்து போகிற தேவனுடைய மனுஷன் யார்? அவன் பரிசுத்தவான். நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து சாப்பிட்டு போற மனுஷன் யாரு? பரிசுத்தவான். அப்ப தேவ மனுஷனை அறிகிற அறிவு விசுவாசிகள் ஆகிய உங்க ஒவ்வொருவருக்கும் வேணும். அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம்.
உங்க பாஸ்டர் எப்படிப்பட்டவர், சுவிசன் எப்படி உள்ளவர், ஜெனிபா எப்படி உள்ள பண்ண, குளோரி எப்படிப்பட்ட, இந்த தேவனுடைய பிள்ளைகளை அறிகிற அறிவு விசுவாசிகளுக்கு வேணும். இப்ப என்னை குறித்த அறிகிற அறிவு எங்க பாஸ்டருக்கு வேணும். பாஸ்டரை குறித்த அறிகிற அறிவு எனக்கு வேணும். எங்க பாஸ்டர் என்னோட சின்ன பையன் தான். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார். தம்பி இதை செய்யுங்க, நான் சரி ஐயா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு தேவ மனுஷன் என்று, தேவ ஆவியான உங்களோடு கூட இருக்கிறார் என்று நான் அறிந்து உங்கள் வார்த்தைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செய்கிறேன். ஆனபடினால் தேவனுடைய மனுஷன் அறிகிற அறிவு வேணும், பாஸ்டர் அறிகிற அறிவு வேணும், சோதர நடத்துற அறிகிற அறிவு வேணும். அதே போல உங்களையும் அறிகிற அறிவு எங்களுக்கு வேணும். அப்ப நீங்களும் விருத்தி அடைவீர்கள், நான் எங்களை கர்த்தர் விருத்தி அடைய செய்வார். அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சரி, ஒரு நபரை சுட்டி காமிட்டு சரியான நேரத்தில் பாஸ்டர் கையில் கொடுக்குறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரிந்த பிரசங்கம் ஏற்கனவே பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம், உங்கள் பாஸ்டர் பண்ணிக்கலாம், வேறு யாரும் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அதாவது அவன், மறுபடியும் வாசிங்க, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். தாவீது ஆண்டவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தார். ஆனா ஈசாக்க கர்த்தர் வர 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 அவரை விருத்தி அடைய செய்தார். எல்லாவற்றிலும், சாப்பாட்டிலும் சரி, காப்பிலையும் சரி, பணத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, எல்லாவற்றிலும் விருத்தி அடையணும். சர்ச்சுக்கு வந்த பல வருஷம் ஆனாலும் இன்னும் விருத்தி அடையாத நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் பல காரணங்கள் உண்டு. எனக்கு தெரிந்த அநேக குடும்பங்கள் உண்டு. உங்களுக்கு ஒரு பாஸ்டருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஈசாக்க ஆண்டவர் வர 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 அவனை விருத்தி அடைய செய்தார். இப்படி வேதத்தில் நான் ஒரு 5 பேரை வச்சிருக்கேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில தேவன் அவனை விருத்தி அடைய செய்வதற்கு 25ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் 21வது வசனத்தை வாசிப்போம். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். ஒரு வேண்டுதல் செய்கிற மகனாக இருந்தார், அல்லது ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நமக்காக மட்டுமல்ல, மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் சபைக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை விருத்தி அடைய செய்வார். ஜெபம் வேணும். மனைவிக்காக ஜெபித்தான், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கணும். தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு, சிநேகிதர்களுக்கு, சிநேகிதிகளுக்கு, நம்மோடு கூட படிக்கிறவர்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளை விருத்தி அடைச்சு. விருத்தி தானா கிடைக்காது. நீங்க எதிர்பார்க்கிற விருத்தி அடைய வேணும்னா, நான் அடிக்கடி சொல்றேன், ஜெபத்தில் அதிகமாக தரித்திருக்கணும். நீங்கள் விழித்திருந்து 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா?
நேற்று 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க மட்டும் கை தூங்க பார்ப்போம். நேற்று 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க மட்டும் பொய் சொல்லக்கூட கை நின்றும். நேற்று 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன் ஐயா. நீங்கள் எல்லாரும் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுற ஆட்கள். 1 மணி நேரமாவது 24 மணி நேரத்துக்கு நம்ம ஜெபிக்க கூடாது. அதாவது ஆவிக்குரிய ரீதியிலும் சத்தியத்தை அறிகிற அறிவிலும் தேவ சித்தத்தை அறிகிற அறிவிலும் நம்ம வளர வேண்டும் என்றால் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்பும்படி ஒரு ஜெப ஜீவியம் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மளை விருத்தி அடைய செய்வார். இன்னைக்கு காலையில் 1/2 மணி நேரம் ஜெபம் கை தூங்க பார்ப்போம். பாஸ்டர் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். 3 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன் காலையில். ராத்திரி படுக்கும்போது 11 மணி. பாஸ்டர் ஜெயபால்கிட்ட நான் பேசும்போது ராத்திரி 10 மணிக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் செய்திக்கு இது நான் எடுத்து அவர் சொன்ன போகிற சொருவிட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணி என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அட்வான்ஸாக ஸ்தோத்திரம் வந்து பாஸ்டர் வர்றதுக்குள்ளே நான் 7:05 மையவாடி ஸ்டாப்பில் இறங்கிட்டேன். நீங்கள் இங்கேருந்து வர்றதுக்கு 7:30 மணிக்கு 6 ஆனால் 8 மணி 8:30 மணி 9 மணி வரைக்கும் வரீங்க. எதுக்கு அட்வான்ஸாக வரேன்னா ஆராதனை செய்யணும். இப்போ காலையில் எந்திரிச்சு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் செய்து கொடுக்கறதுக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு 4:15 வரைக்கும் ஜெபம் பண்ணியிருக்கேன். சோத்திரம். எனக்கு இந்த திருமணம் என் பையனுக்கு ஒழுங்கம் பண்ணனால தான் சரியா ஜெபஜீவியம் இல்லை தான் ஜெபம் பண்ண முடியல. அலைச்சல், டயர்டு, சோர்வு. ஆனாலும் ஜெபத்தை ஒரு நாள் விட மாட்டேன். ஜெபத்தை ஒரு நாள் விட மாட்டேன். இன்னைக்கு 73 வயதானாலும் பல மாவட்டங்களில் பல மாநிலங்களில் பல இடங்களில் போய் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு ஆண்டவர் கிருபை பலன் சுகம் தந்திருக்கிறார் என்றால் இதெல்லாம் ஜெபத்தினால தான். ஜெபம் முக்கியம். வாலிப பிரார்த்தனை வாலிபர்கள் ஜெபத்தை நேரத்தை ஒதுக்கணும். ஜெபிக்கிற நாட்களப்பா எவ்வளோ நேரம் எத்தனை காரியங்களுக்கு செலவு பண்ணணும். ஜெபத்தில் தரித்திருக்கணும். ஜெபத்தில் உறுதியா இருக்கணும். தானியேலை போல ஜெபிக்கணும். யாக்கோபை போல ஜெபிக்கணும். அந்த ஜெப ஜீவியே இருக்கும்னா நான் இன்னைக்கு சொல்றேன் 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்க ஜெபிப்பீர்கள் என்றால் கட்டாயம் எந்த இடத்துல நீங்க விருத்தியிலையோ அந்த இடத்துல உங்களை ஐஸ்வர்யன் ஆக்கி ஸ்தோத்திரம் ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தது போல உங்களை விருத்தி அடைய செய்வார். அல்லேலூயா சொல்லுவோம். இரண்டாவதாக 24ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிப்போம். ஆதிகாம் புஸ்தகம் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண இரண்டாவதாக அவர் தியானம் பண்ணுகிற மனுஷனாக இருந்தார். தியானம் பண்ணணும். இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் செல்லிலே உட்கார்ந்து இரவும் பகலும் தூங்கிட்டே இரு. எப்படி விருத்தி அடைவ? ஆவிக்கு ஒரு ரீதியில 25 வருஷம் ஆனாலும் எதுல விருத்தி அடைஞ்சிருக்கிறங்க? ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி இருக்கிறீங்களா? ஒரு ஆத்துமாவை சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்களா? பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்னைக்காவது போது சுவிசேஷம் சொல்லி இருக்கீங்களா? அப்ப முதல்ல ஜெபம் பண்ணும் போது விருத்தி, ரெண்டாவது வேதத்தை தியானம் பண்ண. செல்லுக்குள்ள போய் தியானம் பண்ணக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன். அவன் அங்க இருந்துட்டு போன் பண்ணுவார். தோத்திரம் ஈசாக்கு அந்த ஆப்புக்குள்ள போயிட்டியா, அடுத்து அந்த ஆப்புக்குள்ள போயிட்டியா, இவன் சொல்லுவான் அந்த ஆப்புக்குள்ள போ ஆப்பு வச்சுட்டு போயிடுவான். வேதத்தை தியானம் பண்ணு. வேத வசனத்தை தியானம் பண்ணு. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவரை குறித்து நீ என்ன செய்ய?
தியானம் பண்ணதுக்கு இடம் கொடுங்க, தியானம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறபடி எல்லாவற்றிலும் கர்த்தர் விருத்தி அடை செய்வார். எங்க சர்ச்சிலும் சில பிரச்சனைகள் இருந்தது, எங்க பாஸ்டருக்கும் சில பிரச்சனைகள் இருந்தது. ஸ்தோத்திரம். பல சூழ்நிலைகள், எங்க பாஸ்டர் ஐயா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் இருந்தது. பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டரும் இனி கூப்பிட்டு சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் ஒன்றும் நடக்காது, தேவை சித்தம் இல்லாதபடி ஒன்றும் நடக்காது, தைரியமா இருங்க. இப்போ நேற்று எங்கள் பாஸ்டர் சொன்னார், ஐயா நீங்கள் சொன்னபடியே எல்லாம் சாதகமாக முடிய கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுவேன். தியானம் பண்ணு, தூங்காத, ராத்திரி பகலும் தூங்காத, தின்னுட்டு தூங்காத, சாப்பிட்டுட்டு தூங்காத, கொஞ்சம் தியானம் பண்ணு. கர்த்தர் நீ விரும்புகிறபடி, நீங்கள் எதிர்பார்க்கிறபடி வர வர விருத்தி அடை செய்வார். 3 நேரம் தின்னு. சொக்கனுக்கு சட்டி அளவு சோறு, சொக்கனுக்கு சட்டி அளவு சோறு, சட்டியா சாப்பிடுவான், கும்பாவா சாப்பிடுவான், வட்டலா சாப்பிடுவான், பிளேட்டா சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு தூங்குனா எப்படியா விருத்தி அடைவான்? சாப்பிட்டுட்டு தூங்குனா எப்படி அம்மா விருத்தி அடைவா? வேணும்னா ஒரு சரீரம் விருத்தி அடையும். வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொண்டு, ஆமாம், சேரில் உட்காந்து சேரு உன்னோட சேர்த்து வந்துடும். சொல்லுது விளங்கன்னு நினைக்கிறேன். சிலவங்க சேரில் உட்காந்து எந்திருக்கும் போது சேரே ஒட்டிக்கிட்டு வந்துடும். ஏன்னா விருத்தி அடைஞ்சிட்டாங்க. சரீரத்தில் விருத்தி அடையாத, சோதர ஆவிக்குரிய ரீதியில் விருத்தி அடைய வேண்டும். தியானம் இரவும் பகலும் முடிந்த அளவுக்கு நீ தியானம் பண்ணும் போது, வேதத்தை தியானம் பண்ணும் போது, கர்த்தரை தியானம் பண்ணும் போது, உன் வாழ்க்கையை தியானம் பண்ணும் போது, கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யனை ஆக்கி வர 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 உன்னை விருத்தி அடை செய்வார். இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஐபிசி தான் இருக்கு. தேவன் அதைத்தான் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஒன்று, ஜெபத்தில் விருத்தி அடையும், தியானம் பண்ணும்போது விருத்தி அடையணும். 26:5 வாசிங்க. 26:5 வாசிங்க. 26, 25 வாசிங்க. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, அதாவது 3வதாக அவன் பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தில் தொழுது கொண்டான். தொழுது கொள்வது என்றால் ஆராதனை செய்வது. உண்மையோடும் ஆவியோடும் கர்த்தரை பரிசுத்த, சொல்லுங்க, பரிசுத்த அலங்காரத்தோடு. 40 வருஷம் விரும்பினாலும் தேவன் விரும்புத ஒரு பரிசுத்தம் உங்க வாழ்க்கையில இல்லையே. பரிசுத்த அலங்காரம், புறம்பான அலங்காரம் இல்லை. புறம்பான அலங்கரிப்பு உனக்கு ஒரு அலங்காரமாய் இராமல். நான் சில இடங்கள்ல ரொம்ப கண்டிச்சு பேசுவேன். பாஸ்டர் சொல்லுவாங்க, இப்படிலாம் நாங்கள் பேசினா சபைக்கு ஆள் வராது. நான் சொல்லுவேன், சபைக்கு ஆட்கள் கூட்டுவது பெருசு இல்லை, ஆட்கள்லாம் எங்கே கொண்டு போகணும்? பரலோகத்துக்கு கொண்டு போகணும். 2000 பேர் ஒரு சபைக்கு வர்றானா 2000 பேரும் பரலோகத்துக்கு ராஜ்யத்தை கொண்டு போகத்தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி எங்களை போதகராக வைத்திருக்கிறார். பரிசுத்த அலங்காரம். கல்யாண வீட்டுக்கு போன இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு போகணும், போறவன் அத்திட்டு போயிடணும். பரிசுத்த அலங்காரம். பரிசுத்த அலங்காரத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உண்மையோடு ஆவியோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் வர வர கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார். வர வர நீங்க எதிர்பார்க்கிற விருத்தி உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் உண்டாகும்.
பொருளாதாரத்தில் விருத்தி. அவன் ஐஸ்வர்யனாகி வர 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 விருத்தி அடையணும். ஐயா, தொழிலில் விருத்தி அடையணும், உத்தியோகத்தில் விருத்தி அடையணும், ஊழியத்தில் விருத்தி அடையணும், ஆவிக்குரிய ரீதியில் விருத்தி அடையணும், தேவ சித்தத்தை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனபடி நான் கர்த்தர் இந்த காலவேளையில் இந்த 6 நாளில் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை ஸ்தோத்திரம். ஈசாக்கை ஐஸ்வர்யன் ஆக்கி அவனை வர வர விருத்தி அடைந்த கர்த்தராகிய நான் உங்களை விருத்தி அடைய செய்வேன். இப்படி இருக்க மாட்டீங்க, இருக்க முடியாது, இருக்க அனுமதிக்க மாட்டார். ஏன் விருத்தி இல்லை? ஜெபம் இல்லை. ஜெபம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தேவன் விரும்பதபடி நம்ம இடத்துல ஜெபம் இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஜெபம் இல்லை. இன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம் ஒரு 1/2 மணி நேரம் எத்தனை பேர் ஜெபம் பண்ணி வந்தீங்களே தெரியாது. நான் வாரேன்னு உங்களுக்கு தெரியாது. நானும் 10 மணி வரைக்கும் இங்கே வருவேன்னு நைட்டு தெரியாது. அப்போ ஆண்டவர் கட்டாயமாய் வர வர உங்களை ஐஸ்வர்யனை ஆக்கி வர வர விருத்தி அடைய செய்வார். அதுக்கு ஜெபம், 2வது தியானம், 3வது தொழுது கொள்ளுதல். பலிபீடங்களை கட்டின பலிபீடத்தை தொழுது கொண்டான். பலிபீடங்களை கட்டின பலிபீடத்தை அவன் தொழுது கொண்டான். அப்ப தொழுது கொள்ளுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம எப்படி ஆராதனை செய்கிறோம், எப்படி கர்த்தர் தொழுது கொள்கிறோம், எப்படி கர்த்தர் சமூகத்தில் தொழுது கொள்ளக்கூடிய அந்த கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்க. நான் பல சபைகளுக்கு போறேன், சில ஆராதனையை பார்க்கிறேன். உங்களுக்கு ஜெனிபா நல்ல ஒரு வொர்ஷிப் லீடர். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு கர்த்தரே வந்தாலும் உங்களை அசைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். சில சபைகள் ஆராதனை நடத்தும் போது பார்த்தா தேவ பிரசனம் ஜனங்கள் அப்படியே தேவ மகிமையில நிரப்பப்பட்டு ஆராதனை செய்து தொழுதுகொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஆவியோடு தொழுகணும். ஆவியில் நிறைஞ்சு பாடுறாங்கன்னா நீங்க ஆவியில நிறைனி அந்நிய பாசம் நிறைவேறி பெற்றிருக்கீங்க. அந்த அந்நிய பாசம் பேசுற மாதிரியே உங்களை பார்த்தா தெரியல. அவங்க கையை தட்டினா நீ செத்தவங்க கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி தான் கை தட்டுற. கையை தட்டி ஆராதனை செய்ய தொழுது கொள்ளும் போதுதான் ஆண்டவர் நம்மளை விருத்தி அடைய செய்வார். சபைக்குள்ள வந்துட்டோமா வேற சிந்தனை நமக்குள்ள வரக்கூடாது. வீட்டு சிந்தனை, அந்த சிந்தனை, இந்த சிந்தனை வரக்கூடாது. தேவ சிந்தை நமக்குள்ள இருந்தா, தேவ ஆவினால் ஆராதனை செய்தா கர்த்தர் உன்னை விருத்தி அடைய செய்வார். ஏன் விருத்தி அடையல? ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம், எழும்பலாம். இப்படியே தானே இருக்கேன். இன்னைக்கும் 10 ரூபா கொடுக்கிற 10 ரூபா போடுற ஆட்கள் காணிக்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. இன்னைக்கும் 10 ரூபா, இன்னைக்கு 20 ரூபா. அப்போ பொருளாதாரத்தில் விருத்தி இல்லாத நாள் தானே இந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு 10 ரூபா என்னால் போட முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆறானைக்கு 10 ரூபா போட முடியாது. போட மனச்சாட்சி சொல்லுங்க, மனச்சாட்சி. ஓ என் தம்பி, என் பையன் பைக்க போன டிசம்பர் மாதம் அது வித்துட்டேன். அவன் போய் 2 வருஷம் ஆயிட்டு அந்த பைக்கு துருப்பிடிச்சு அதை ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் நின்றுட்டு ஸ்தோத்திரம் அது கொஞ்சம் சரி செய்தெல்லாம் பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொஞ்சம் ஓட்டி விடுங்க, நீங்கள் கொஞ்சம் ஓட்டி விடுங்க, நீங்கள் கொஞ்சம் ஓட்டி விடுங்கன்னு ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு இன்னும் வாரம் பாஸ்டர் அப்படிமா 4 நாள் வரமாட்டான். இன்னும் வாரம் பாஸ்டர் கொஞ்ச நேரத்தில் வரமாட்டான். அப்போ அந்த வண்டி துருப்பிடிச்சாச்சு. ஸ்தோத்திரம் ஒர்க் ஷாப்பில் போய் கேட்கும்போது இந்த வண்டி ஒரு 25லேருந்து 30 வரைக்கும் போகும் அப்படின்னா. இப்போ எங்கள் சர்ச்சில் ஒரு பையனே, ஒரு தம்பி அந்த வண்டியை 30,000 ரூபாய்க்கு வாங்கிட்டார். நான் இன்னொரு அந்த ஒர்க் ஷாப்காரன்ட்டு போய் நான் கேட்டேன், தம்பி பிரதர் அந்த வண்டி எத்தனை ஆயிரத்துக்கு விற்கலாம் அப்படின்னு.
பாஸ்டர் ஒரு 25 தான் உங்கள் வண்டி போகும். ஆனால் 30,000 கிட்ட வாங்கினேன். எப்போ? போன டிசம்பரில் வண்டியை கொடுத்துட்டு 30,000 நான் வாங்கிட்டேன். ஆனால் ஒரு ஜனவரியில் இருந்து எனக்குள்ள ஒரு மனச்சாட்சி உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சி இருக்குன்னு தான் பேசுகிறேன். மனசு இருந்தால் தானே மனச்சாட்சி இருக்கும். 5,000 ரூபா அவன்கிட்ட கொடுத்துரு, 5,000 ரூபா அவன்கிட்ட கொடுத்துரு, 5,000 ரூபா அவன்கிட்ட கொடுத்தே மனச்சாட்சி அவன்கிட்ட பேசு. நேற்று காலையில் எங்கள் சர்ச்சுக்கு போனேன். அந்த வண்டி வாங்கின பிரதர் வந்திருந்தார். நான் 5,000 ரூபா எடுத்துகிட்டு போனேன் அவருக்காகவே. எங்கள் பாஸ்டர் வந்திருந்தார். அவர் பேர் ஜெபராஜ். தம்பி ஜெபராஜிட்ட நீங்கள் 30 ரூபா அந்த வண்டிக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க, ஆனால் 25,000 ரூபா தான் அந்த வண்டி போகுதுன்னு என்னை அது வாங்கி கொடுத்தவர் சொல்கிறாரு. அதிகமாக அவர்கிட்ட 5 ரூபா வாங்கிட்டேன். இந்தாங்க கவர், நீங்கள் ஜெபராஜிட்ட கொடுத்துருங்க. இந்த மனச்சாட்சி சர்ச்சுக்கு வந்தாச்சுன்னா வேற ஒரு சிந்தனை வராதுபடி, வேற ஒரு எண்ணம் வராதுபடி நம்ம மனச்சாட்சியின்படி கர்த்தரை தொழுது கொள்ளும் போது கர்த்தர் விருத்தி அடைச்சு. அந்த பையன்ட்ட ஜெபராஜ் தான் என்னை காரில் கொண்டு வீட்டில் விட்டார். அவர் காரில் நான் அந்த கவரை அவர் பையில் வச்சேன். எங்கள் பாஸ்டர் சொன்னார், எதுக்கு ஐயா வைக்கிறாங்கன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்ல முதல்ல கவரை வாங்க, கவருக்குள்ளே இருக்கிற அந்த பணத்தை முதல்ல வாங்கிக்கோங்க, விவரங்களை நான் அப்புறம் சொல்கிறேன். அவர் வீட்டுக்கே வருது வரைக்கும் பாஸ்டர் ஏன் இந்த ரூபா வச்சிங்க, ஏன் இந்த பணம் வச்சிங்க, ஏன் இந்த பணம் வச்சிங்க, அது உங்கள் பாஸ்டர் சொல்லுவார். அந்த மனச்சாட்சி உறுத்துது பார்த்தீங்களா? 5,000 ரூபா கூட வாங்கிட்டோமா, 5,000 ரூபா கூட வாங்கிட்டோமா, 5,000 ரூபா கூட வாங்கிட்டோமா. அந்த சர்ச்சு போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அந்த மனச்சாட்சி நம்மோடு கூட பேசுறு. ஆராதனைக்கு வரும்போது, ஆராதனை செய்யும் போது நமக்குள்ள ஆவியான இருந்து நமக்குள்ள செய்கிற காரியங்கள் தப்பு தவறுகளை உணர்த்தும் போது அதை சரி செய்தால் கர்த்தர் நம்மளை விருத்தி அடைய செய்வார். முதல்ல ஜெபம், 2வது தியாகம், 3வது தொழுது கொள்ளுதல், 4வது 26:2 வாசிங்க. 5 நிமிஷத்தில் பாஸ்டர் கையில் கொடுத்து. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதாவது தேவன் சொன்ன தேசத்தில் சொன்ன இடத்துல அவன் குடியிருந்தான். கர்த்தர் எங்க நம்மளை எந்த இடத்துல குடியிருக்க சொல்றாரோ அந்த இடத்துல குடியிருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம இதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும் என்று ஆசை நமக்கு உண்டு. நெருக்கமான இடம், புழுக்கமான இடம், சாக்கடை, ஓடுகிற இடம். அப்ப இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படி ஒரு கேள்வி எண்ணங்கள் நமக்குள்ள வரும். ஆனா தேவன் நம்மளை எந்த இடத்துல இருக்க சொல்றாரோ அந்த இடத்துல நம்ம குடி இருக்கும் போது அந்த இடத்துல நம்மளை ஐஸ்வர்யனை ஆக்கி கர்த்தர் வர வர விருத்தி அடைச்சு சொல்ற இடத்துல குடியிரு. மாமனார் வீட்டில் குடியிருன்னு சொன்னா மாமனார் வீட்டோட போய் ஒட்டிக்க. ஒரு நாளும் மனைவியை நம்பி போகிறோம், ஒரு நாள் உருப்பட மாட்டான். மாமனார் குடும்பத்தை மாமியார் குடும்பத்தை நம்பி போகிறோம், ஒரு நாள் உருப்பட மாட்டான். என் பையனை குறித்தே சொல்கிறேனே, என் பையன் சொல்லுவான், அவங்க வீட்டில் எல்லாம் இருக்கப்பா, அவங்க வீட்டில் எல்லாம் இருக்கப்பா, அவங்க வீட்டில் எல்லாம் இருக்கப்பா, அவங்க நீ என்ன இருக்க வச்சிருக்க? அவன் வீட்டில் இருக்கனா ஒரு பெண்ணை நம்பி ஒரு ஆம்பளை போனால் உருப்பட மாட்டான். அது மகனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தால் எவ்வளோ இருந்தாலும். கர்த்தர் எங்கே குடியிருக்க சொல்கிறார், எந்த இடத்துல குடியிருக்க சொல்கிறார், எந்த இடத்துல வாழ சொல்கிறார். நான் ஸ்தோத்திரம் நான் 23 வருஷம் ஆச்சு திருநெல்வேலிக்கு போய். கர்த்தர் அதே இடத்துல 23 வருஷம் வச்சிருக்கிறார். வாடகை வீட்டில் இருக்கேன். அந்த அம்மா ஒரு வருஷம் கூட எனக்கு வாடகை ஏற்றி தாங்கன்னு கேட்டதே கிடையாது. ஒரு மாதம் ஒரு வருஷம் கூட இதுவரைக்கும் அந்த சிஸ்டர் கேட்டதே கிடையாது. 1500 ரூபாய்க்கு போனேன்.
நானா கூட்டி 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 அந்த அம்மா கேட்காம கூட்டி 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 கொடுத்து இன்னைக்கு 7500 ரூபாயில இருக்கு. நம்ம அப்படி ஒரு வீடு கிடைச்சா அவங்க கேட்காம இருந்தா கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். அவங்க வாயை அடைத்திருக்கிற பக்கத்து வீடு 9000 ரூபாய். மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, பக்கத்தை விட 9000 ரூபாய். நான் 7500 ரூபா தான் கொடுக்கேன். அது இந்த ஜூன் மாதத்தில் ஸ்தோத்திரம் கொடுத்த 500 ரூபாய் ஏற்றி, பாஸ்டர் நீங்கள் 7 கொடுத்தா போதும், இது காணிக்க வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் கேட்டதில்லை. 16 வருஷம் அந்த வீட்டில் இருக்கிறேன், இதுவரைக்கும் கேட்டதில்லை. நான் இன்னைக்கு பேசுறது, நமக்குள்ள மனச்சாட்சி இருக்குது, நமக்குள்ள ஆவியான இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் எந்த இடத்துல குடியிருக்க சொல்றாரோ அந்த இடத்துல குடியிருந்தா கர்த்தர் நம்மை விருத்தி அடைய செய்வார். எத்தனை பேருக்கு செய்தி புரியுது? எத்தனை பேர் விருத்தி அடைய வேணும்னு நினைக்கிறீங்க? ஜெபம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, தொழுது கொள்ளுங்க, சொல்ற இடத்துல குடியிருங்க. 26:12 இதோடு முடிக்கிறேன். அதிகம் புஸ்தகம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், அதாவது விதை விதைத்தான். விதைக்கணும், விதைக்கிறவனாய் இருந்தான். நம்ம சுவிசேஷத்தை விதைக்கணும். நம்ம கையில் அநேக விதைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த விதைகளை வைக்கக்கூடாது. நம்ம கையில் நிறைய நகைகள் கொடுத்துருந்தா என்ன செய்வோம்? நகைகள், அந்த மாலை இந்த மாலை, அட்டியல், கம்மல், மூக்கத்தி, வளையம், இதெல்லாம் நிறைய கொடுத்துருந்தா நம்ம என்ன செய்வோம்? போட்டு அழகு பார்ப்போம். கண்ணாடி முன்னாடி நிற்கணும். எங்க கல்யாணத்துக்கு போக முடியும் நின்று? அதே போல நம்ம கையில் அநேக விதைகளை கொடுத்திருக்கிறார், வசனங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களையும் இந்த சுவிசேஷங்களையும் யாருக்காவது 2 நபருக்கு நீங்க விதைக்கும் போது கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்யனை ஆக்கி அவரை விருத்தி அடை செய்வார். ஐஸ்வர்யனை ஆக்கி விருத்தி அடை செய்வார். என்னுடைய கலை, அதாவது சுவிசேஷமும் விதைக்கணும், காணிக்கைகளை நல்லா விதைக்கணும். காணிக்கை கொடுக்கறத குறைவா இருக்கக்கூடாது. பாஸ்டர் ஜெயபாலோட நேற்று என்கிட்ட பேசுறாங்க நைட்டில். வந்த பாஸ்டர்களாம் அள்ளி வீசியிருப்பீல. 1,25,000 ரூபாய் காணிக்கை கொடுத்துருக்கேன் இந்த கல்யாணத்துக்கு. 1,25,000 ரூபாய் காணிக்கை நான் கொடுத்துருக்கேன். புல்பிட் என்று சொல்கிறேன், அங்கே மேலேயும் கேட்குது, அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. 1,25,000 ரூபாய் கொடுக்கணும்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கணும்? 10 லட்சத்துக்கு மேலே வந்திருக்கணும். வரல. எனக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துட்டேன். எனக்கு எவ்வளவு வரும்னு தெரியறதுக்கு முன்னாடியே எல்லா பாஸ்டருக்கும் விதைத்துட்டேன். இந்த விதைத்ததை கர்த்தர் பார்த்தார். பொருளாதாரத்தில், கல்யாணத்தில் ஒரு விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்யும். நான் பிரசங்கம் தான் பண்ணுறேன் கல்யாணம் முடிச்சு. நான் அடுத்தாப்புல 50 ஆண்டு பாஸ்டர் ஊழியம் செய்து 50 ஆண்டு பொன் விழா நான் தான் வெளிச்சனி நான் பேசுகிறேன். அதுக்கு அடுத்த வாரத்தில் ஸ்தோத்திரம் ஏறுவாடி பக்கம் பேசுகிறேன். அதுக்கு அடுத்த வாரத்தில் ஸ்தோத்திரம் சுத்தமல்லியில் பேசுகிறேன். அதுக்கு அடுத்த வாரத்தில் திண்டுக்கல்ல பேசுகிறேன். இம்மா கூட்டம் நிறைய ஒழுங்காகிக்கிட்டே இருக்கு ஆண்டவர் கருவினால். ஆனால் அப்படி நான் தாவீது, ஸ்தோத்திரம் ஈசாக்கு விருத்தி அடைவு. முதலாவது ஒரு 5 காரியங்களை பார்த்தோம். அப்படி பதியணும். இந்த மனுஷன் எழுத்தில் எழுதி வைக்க ரொம்ப நல்லது. இந்த வீட்டில் போய் தியானிங்க. தியானித்தேன் ஐஸ்வர்யவான ஆகாதபடி, விருத்தி அடையாதபடிக்கு இன்னைக்கு இப்படி இருக்க காரணம் என்ன அப்படின்னு தியானித்து ஜெபம் பண்ணி செயல்படுங்க. கர்த்தர் கட்டாயமாய் விருத்தி அடைய செய்வார். அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ நல்லா விதைக்கிறவனா இருக்கும். சுவிசேஷத்தை விதைக்கணும், காணிக்கை நல்லா விதைக்கணும். விதைச்சாதான் அறுக்க முடியும். எந்த அளவுக்கு நீங்க விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அறுக்க முடியும். எந்த அளவுக்கு கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொடுக்க முடியும்.
எந்த அளவுக்கு சுவிசேஷத்தை விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் ஆத்மாக்களை கர்த்தர் அறுவடை செய்ய கர்த்தர் வச்சு. எங்கள் சர்ச்சில் ஒரு டீம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 6 முடிஞ்ச உடனே சாதாரண ஆட்கள், டாக்டர்ஸ், இன்ஜினியர், ப்ரொபோசர், பிரின்சிபால், இப்படி பெரிய பெரிய ஆட்கள்லாம் 2 வேனை எடுத்துக்கொண்டு 4 மணிக்கு போய் சுவிசேஷம் சொல்லிட்டு அதில் ஒரு ஆள் ஸ்தோத்திரம் சாயங்காலத்தில் அதில் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆளுக்கு 2 வடை, ஆளுக்கு ஒரு டீ ஒவ்வொருவரும் வாங்கி கொடுப்பாங்க. நான் ஒரு நாள் ஸ்தோத்திரம் இந்த கல்யாண காரியமாக ஒரு கடைக்கு டீ கடைக்கு போகும்போது இந்த கூட்டமே டாக்டர் நிற்கிறார். நம்ம வெளியில் போய் வடை கடிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? பிளாட்பாரத்தில் வடை சாப்பிட்றதுக்கு டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப ஏன்னா நம்ம ஸ்டேட்டஸ் போயிடும். அவங்க இதெல்லாம் பார்க்கறல. நான் கேட்குறேன், எங்கே போயிட்டு வாரீங்க? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இன்னைக்கு பருத்தி பாடல் போய் ஊழியத்தை செய்துட்டு வரோம், சுவிசேஷத்தை சொல்லிட்டு வரோம். டாக்டரே சோத்திரம் வடை அத்தனை பேருக்கும் அந்த வடைக்கு உள்ள காசையும் அந்த டீக்குள்ள காசையும் அன்றைக்கி நான் கொடுத்துட்டேன், பார்த்துட்டேன். நான் கொடுக்குறேன் ஐயா. நான் அங்கே டீ குடிக்க வர சாப்பிட தான் போனேன். தோத்திரம் நான் பார்த்துட்டேன், நான் கொடுத்துட்டேன். நீங்கள் கொடுக்க வேண்டாம், இன்றைக்கி நான் கொடுக்குறேன். கொடுக்கறதுக்கே முதலாக வரணும், விதைக்கிறதுக்கு முதலாக வரணும். சுவிசேஷத்தை விதைக்கணும், வசனத்தை விதைக்கணும், காணிக்க விதைக்கணும். இப்படி விதைக்கும் போது கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யன் ஆக்கி வர வர விருத்தியடைய செய்வார். சத்தமா சத்தமா. நீங்க எந்த இடத்துல விருத்தி அடையவில்லை என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்துல கட்டாயமாய் கர்த்தர் இந்த வசனத்தின்படி இந்த ஈசாக்க வர வர விருத்தி அடைய செய்கிற தேவன் உங்களை வர வர விருத்தி அடைய செய்வார். முழங்கால் படியிடுவோம், முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடுவோம். கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார். எந்த விதத்தில் உங்களோடு கூட பேசுறாருன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அவன் வாழ்க்கையில் விருத்தி அடையாமல் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற விருத்தி பிள்ளைகள் வாழ்க்கையில் குடும்பத்தில் இல்லாதபடி இருக்கலாம். ஈசாக்கை கர்த்தர் ஐஸ்வர்யனை ஆக்கி அவனை வர வர விருத்தி அடைய செய்தார். இந்த நல்ல தீர்க்கதரிசன வசனம் எந்த இடத்துல தம்பி உன் படிப்பில் விருத்தி அடையலையா, உன் வேலையில் விருத்தி அடையலையா, உன் தொழிலில் விருத்தி அடையலையா, உன் உத்தியோகத்தில் விருத்தி அடையலையா, பொருளாதாரத்தில் விருத்தி அடையலையா, நான் எதிர்பார்க்கிற விருத்தி இல்லை என்ற கேள்வியோடு கூட வந்திருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஈசாக்கை உனக்கு முன்பதாக வைத்து அவர் விருத்தி அடை செய்வதற்கு அவனை குறித்து கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். ஐயா, நான் விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஐயா, ஆவிக்கு ஒரு ரீதியில் விருத்தி அடையணும். தேவ சித்த செய்வதில் விருத்தி அடையணும். எந்த இடத்துல விருத்தி அடையணும்? ஏன் அடையாம இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறார், உங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். யாரோட பேசினார்னு எனக்கு தெரியாது, எந்த நிலைமையில நீங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் பேசி இருக்கிறார். முதலாவதாக ஜெபம் பண்ணுங்க, ரெண்டாவதாக தியானம் பண்ணுங்க, மூணாவதாக உண்மையோடு பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தர் தொழுது கொள்ளுங்க, நாலாவதாக சோத்திரம் சொன்னபடி சொல்ற இடத்துல குடியிருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரோ எதை சொல்றாரோ தேவ மனுஷன் மூலமாய் ஆலோசனைகள் வரும்போது அதற்கு சொன்னபடி நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவனை ஆக்கி கர்த்தர் விருத்தி அடைய செய்வார். விதைங்க, சுவிசேஷத்தை விதைங்க. யாருக்காவது ஒரு நாளைக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. சாயங்கால வேலையில போங்க, குடும்பமாய் போங்க, சோத்தன் தனித்தனியா போங்க, அறுவடையை செய்யுங்க. கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார். காணிக்கல தசோமாங்களை விதைங்க. கர்த்தர் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல விருத்தியை கர்த்தர் உங்களை கட்டளையிடுவார். கண்களை மூடுவோம். ஐயா, இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசுங்க. சில காரியங்களை நான் விருத்தி அடைய வேண்டும் நினைக்கிறேன். நீ சொன்னபடி 5 காரியங்கள், சில காரியங்களை என்னால் விருத்தி அடைய முடியலை, நான் விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
நான் எதிர்பார்க்கிறேன். கண்களை மூடுவோம். எனக்கா ஜெபம் பண்ணுங்க ஐயா. பாஸ்டர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார், எனக்காக தான் பேசினார். நீ விருத்தி அடையாத நிலைமையில இருக்கிற பாஸ்டர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்டவர்கள் உங்கள் வலது கரங்களை உயர்த்தி, எல்லார் கண்களும் மூடுங்க. உங்கள் வலது கரங்களை உயர்த்தி, வெக்கப்பட வேண்டாம். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில் கொடுக்க போகிறேன். நான் விருத்தி அடையணும், இந்த ஈசாக்கை போல ஜெபம் பண்ணணும், இந்த ஈசாக்கை போல என் வாழ்க்கையில் அந்த ஜீவியத்தை தியானம் பண்ணணும், நான் தொழுது கொள்ளணும், ஆண்டவரை சொல்றபடி செய்யணும், ஆண்டவரை விதைக்கணும். ஆண்டவரை வாழ்க்கையில் என்னை ஐஸ்வர்யன் ஆக்கி நான் இருக்கிற இடத்துல, நான் இருக்கிற கிராமத்தில், நான் இருக்கிற தேசத்தில், நான் இருக்கிற காம்பவுண்டில், நான் இருக்கிற தெருவில் எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தர் என்னை ஐஸ்வர்யன் ஆக்கி என்னை விருத்தியடைய செய்யணும். பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வலது கரங்களை உயர்த்தி, வெக்கப்பட வேண்டாம், வெக்கப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னோட பேசி இருக்கிறார். தங்கச்சி உன்னோட பேசி இருக்கிறார். பாப்பா உன்னோட பேசி இருக்கிறார். தம்பி உன்னோட பேசி இருக்கிறார். ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. உனக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்க போறேன். எங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர். வெக்கப்படாத. கையை தூக்கமா தூக்கலாமா என்று நினைக்காத. உன் வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு, இந்த வசனத்துக்கு இன்றைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கு ஐஸ்வர்யன் ஆக்கி அவனை விருத்தி அடைய கர்த்தர் என்னை, ஆண்டவரே நான் இருக்கிற இடத்துல, நான் இருக்கிற காம்பவுண்டில், நான் இருக்கிற அந்த தெருவில், ஆண்டவரே மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக என்னை ஐஸ்வர்யன் ஆக்கி ஆண்டவரே என்னை விருத்தி அடைய நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கிறத நீர் பார்க்கிறீர் அப்பா. நாங்கள் பார்க்கிறோம், நீர் பார்க்கிறீர் அப்பா. இந்த ஜனங்கள் எந்த இடத்துல விருத்தி அடைய வேண்டும் என்று இவங்க விரும்புகிறார் என்று நீர் அறிந்திருக்கிற தேவன். என் பிள்ளைகள் விருத்தி அடைய வேண்டும், என் ஜனங்கள் விருத்தி அடைய வேண்டும், என் ஜனங்கள் நாளுக்கு நாள், என் ஜனங்கள் நாளுக்கு நாள், என் ஜனங்கள் வளர வர விருத்தி அடைய வேண்டும் என்று நீர் விரும்புகிற தேவன். இவர்கள் எந்த இடத்துல விருத்தி அடையாத நிலைமையில இன்னைக்கு கரங்களை வைத்து இருக்கிறார்களோ, இந்த கரத்தை பிடித்து கொள்ளுங்க, இந்த கரத்தை பிடித்து கொள்ளுங்க, இந்த கரத்தை பிடித்து கொள்ளுங்க. படிப்பில் விருத்தி அடையலையா, தொழிலில் விருத்தி அடையலையா, ஆவிக்குரியதில் விருத்தி அடையலையா, ஆண்டவரே வேலையில் விருத்தி அடையலையா, ஆண்டவரே இவங்களை எதிர்பார்க்கிற ஐஸ்வர்யம் இவங்களுக்குள்ளையா, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கரங்களை தூக்கின அத்தனை பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அடுத்த வருஷம் இந்த ஆண்டு ஜூன் மாதம் இந்த 29ஆம் தேதிக்குள்ள ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. அப்படி கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யன் ஆக்கி உங்களை விருத்தியடை செய்ய போற அப்படின்னா எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி, சத்தமாய் தட்டி, ஆண்டவரே இந்த ஈசாக்க விருத்தி அடைய செய்த கர்த்தர் என்னை விருத்தி அடைய செய். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு வர வர ஐஸ்வர்யவானாகி விருத்தி அடைந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய எல்லா பகுதியிலும் நாங்கள் விருத்தி அடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஈசாக்கு விருத்தி அடைவதற்கு சில காரணங்கள் இருந்தது. அப்படியே நாங்கள் விருத்தி அடைவதற்கு கர்த்தர் விரும்புகிற காரியங்களை நாங்கள் செய்து ஆண்டவர் இந்த நாட்கள் அதை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். நீர் எங்களை விருத்தி செய்கிற தேவனாக இருக்கிறீர், அப்படியே செய்வீராக. எல்லா கனம் மகிமை துதி எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.